Hi friends, welcome back. I'm Sreejith. If you do not find a way to make money while you sleep, you will work until you die. By Warren Buffett. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது நீங்கள் தூங்கிட்டு இருக்கிறப்போ கூட உங்களுக்கு வந்து ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுற மாதிரி 7 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் பற்றி தான் நான் சொல்ல போகிறோம். இது வந்து ஒரு நாள் 2 நாளில் ஒர்க் பண்ணி உங்களுக்கு காசு சம்பாதிக்கிற மாதிரி ஒரு மெத்தட் இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இந்த வேலை செஞ்சால் உங்களுக்கு லைஃப் லாங் வந்து உங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். இதில் ஏதாவது ஒரு டாபிக் பற்றி உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக தெரியணும்னு இருக்குன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அதில் அதிகமாக கமெண்ட்ஸோ லைக்ஸோ வர ஏதோ ஒரு டாபிக் பற்றி நான் வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ அப்புறம் பண்ணுறேன். ஸோ இந்த 7 மெத்தட்ஸ் எப்படி இதெல்லாம் என்ன பார்ப்போம். ஸோ இந்த 7 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் எனக்கு உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த நான் காமிக்க போகிற இந்த 7 ஜாப்ஸும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 நாள்லேயே உங்களால் கொண்டு வர முடிஞ்ச ஒரு வேலை கிடையாது. ஆனால் இது வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நீங்கள் வந்து அதில் வந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒன்று ஒரு நாளாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து அது பார்ட் டைம் ஆகும், அப்புறம் அது ஃபுல் டைம் ஜாப் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் நீங்கள் வந்து தூங்குறப்ப கூட உங்களுக்கு வந்து இன்கம் வர்ற மாதிரி 7 டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ் ஈஸியாக நம்ம ஒரு வீட்டில் உட்காந்து நம்ம பண்ண முடிஞ்ச, அது நம்மளால் நார்மல் ஒரு ஹியூமன் பீயிங்கால பண்ண முடிஞ்ச 7 ஜாப்ஸ் பற்றி தான் நான் வந்து இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாகிங் தான். பிளாகிங் பார்த்தீங்கன்னா என்னென்னா, நம்ம ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறோம். அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வந்து கண்டென்ட் நம்ம ஒரு டைப் பண்ணி நம்ம கண்டென்ட்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ அது அந்த வெப்சைட் படிக்கிறவங்க மூலமாக நமக்கு வந்து காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ எத்தனை பேர் படிக்கிறாங்களோ அது தகுந்த மாதிரி நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் நமக்கு வந்து அந்த வெப்சைட்டை வந்து காசாக மாற்றிக்கலாம். ஸோ இப்போ பிளாகிங் பற்றி பார்த்தீங்கன்னா, பிளாகிங் வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து ரொம்ப பூமிங்காக இருந்துச்சு இந்தியாவில். ஸோ அதில் வந்து ஸ்டார்டிங் பண்ணதில் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு வந்து அதில் டாப் பிளாகர் பார்த்தீங்கன்னா அமித் அகர்வால் இருந்தோம். அவரோட வெப்சைட் வந்து lapnows.org வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட் மோஸ்ட்லி டெக்னிக்கலான ஸ்கில்ஸ் தான் அது அந்த வெப்சைட்டில் ஷேர் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு பிளாகர் பார்த்தீங்கன்னா ஹர்ஷ் அகர்வால். ஹர்ஷோட வெப்சைட்ஸ் எல்லாமே எப்பவுமே வெப்சைட்டில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எப்பவுமே பிளாகிங் ரிலேட்டடான கண்டென்ட்டாக இருந்துச்சு. அதனால நிறைய பேர் வந்து அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டு நான் கூட அவர் ரொம்ப அட்மிட் பண்ணி ஒரு காலத்தில் அவர் வெப்சைட்ஸ் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இப்போது அவர் வெப்சைட் அவர் டாப் வெப்சைட் தான். ஏன்னா அவர் வெப்சைட்டில் அவர் வந்து எப்பவுமே அவர் மந்த்லி ரெவென்யூ அவர் ஷேர் பண்ணுவார். அவர் எவ்வளோ ஒரு மந்த்லி எவ்வளோ சம்பாதிக்கிறேன்னு அவர் வந்து ரெவென்யூ ஷேர் பண்ணுவார். ஸோ அதனால நமக்கு என்னென்னா, அது பார்க்குறப்ப நம்ம வந்து இன்ஸ்பயர்ட் ஆகி நமக்கும் இன்னும் அதிகமாக ஒர்க் பண்ண தோணும். அந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு எப்பவுமே ஹர்ஷ் அகர்வாலோட ஷவுட் மீ லவுட் வெப்சைட்லேருந்து எப்பவுமே கிடச்சிருந்தேன். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆக்சுவலாக அவர் வந்து நிறைய வருஷம் கண்டினியூஸாக 3-4 இயர்ஸ் வந்து ரெவென்யூ ஷேர் பண்ணிட்டு இருந்தார். அது எல்லா மந்த்தும் ஷேர் பண்ணுவார். ஆனால் அதுக்கப்புறம் 2018 அப்புறம் அவர் வந்து ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் அது ஒரு ஓல்டன் அவரோட ஒரு இன்கம் ப்ரூஃப் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு மாதத்தில் வந்து அவர் வந்து 26 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பாங்க. 2018 அவர் வந்து 26 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருந்தார். அதை இந்த வெப்சைட் மூலமாக மட்டும்தான் அவர் சம்பாதிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளாகர்ஸ் இந்தியாவில் இருக்குது. நிறைய இந்த மாதிரி காசு சம்பாதிக்கிறது நிறைய பேர் இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் டைம் எடுத்தால் அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வர முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ഏറ്റവും பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது பிளாகிங்க்கு அப்புறம் வர்றது வந்து விலாகிங், அதாவது வீடியோ. இப்போ நம்ம யூடியூப் சேனலை ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் விலாகிங். ஸோ நம்ம யூடியூப் சேனல் மட்டும் இல்லை விலாக் பண்ணுறதுக்காக யூடியூப் ஒன்று, அப்புறம் இன்ஸ்டாகிராமோட அதாவது ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமோட ஒரு IGTVன்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது ஒரு மெத்தடு. அப்புறம் பார்த்தீங்கன்னா விமியோ ஒரு அப்ளிகேஷன், அப்புறம் டெய்லி மோஷன் ஒரு அப்ளிகேஷன். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. நமக்கு வந்து வீடியோவாக நமக்கு பிளாகிங்கில் நம்ம என்ன பண்ணுறாங்களோ அது அப்படியே வீடியோவாக பண்ணுற மாதிரி தான் இருக்கும் விலாகில். ஸோ இது ஒரு மெத்தடு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப வேர்ல்டில் டாப் விலாகர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து PDPன்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் இருக்குது, ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அப்புறம் மிஸ்டர் பீஸ்ட் யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ மிஸ்டர் பீஸ்டோட யூடியூப் சேனலை பற்றி பார்த்தீங்கன்னா அவர் வந்து 5 வருஷம் கண்டினியூஸாக வந்து அவரோட சேனலில் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு எந்த ரெஸ்பான்ஸும் கிடைக்காம இருந்துட்டு அப்புறம் அவர் கண்டினியூஸாக 5 வருஷம் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அந்த 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவரோட சேனல் வந்து க்ரோத் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் இப்போ அவருக்கு பார்த்தா 20 மில்லியன்ஸ் கிட்ட அவரோட ஃபாலோவர்ஸ் இருக்குது அந்த யூடியூப் சேனலுக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய டைம் எடுத்தாலும் நமக்கு வந்து அந்த எஃபர்ட் நம்ம ஃபுல்லாக நம்ம வந்து கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணால் ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ஸ்டேஜ்க்கு வர முடியும். அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் குருஜி சொல்லிட்டு சேனல் இருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 14 மில்லியன்ஸ் கிட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கிற யூடியூப் சேனல் கூட இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து தான் எல்லாமே க்ரோ பண்ண முடியும். ஸோ விலாகிங்க்கு அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் சொல்லுவோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னா
ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ப்ராடக்ட் வந்து அவங்களா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணுவோன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து வாங்கி வாங்க மாட்டேன். நான் அந்த கம்பெனியோட ப்ராடக்ட் வந்து நான் வந்து நிறைய பேர்கிட்ட அதை பற்றி பேசுவேன். ஸோ யாரெல்லாம் என் மூலமாக இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி வந்து எனக்கு காசு தருவாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து 10 ரூபாய்க்கு ஒரு இது ப்ராடக்ட் விற்கிறதா அதுலேருந்து ₹1 ₹2 நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய அமௌண்ட்டில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நடக்கிற மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது, நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ டாப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா ஷேரே சேல் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அப்புறம் அமேசானோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம அஃபிலியேட்டாக செல் பண்ணலாம். அப்புறம் ஷாப்பிஃபை இல்லைன்னா கிளிக் பேங்க். அதில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கிளிக் பேங்க், ஷேரே சேல் அண்ட் அமேசான் இந்த மூணுமா ரொம்ப டாப்பாக இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்மில் இருக்கிறது. அப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசானும் ஃப்ளிப்கார்ட். அதாவது நம்ம வந்து அமேசான் இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளாக விற்றுட்டு காசு சம்பாதிக்கிறது. அது 24 hours ஒர்க் ஆகிட்டு இருக்க மாதிரி மெத்தடாக இருக்கும். ஆனால் நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் ஆல்ரெடி சொல்லி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம வந்து அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக நிறைய காசு போட்டு ஒர்க் பண்ணணும். இல்லை 0 இன்வெஸ்ட்மெண்ட்டில் நமக்கு வந்து ட்ராப் ஷிப்பிங் மெத்தட் யூஸ் பண்ணி கூட்டி நமக்கு அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து காசு சம்பாதிக்க முடியும். அதை பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருக்கு. ஸோ இது ஒரு ஸ்லோவாக நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு முடிஞ்சு நல்ல ஒரு மெத்தட் தான் அமேசான் இல்லைன்னா ஃப்ளிப்கார்ட் இல்லைன்னா அதாவது வேறு ஏதாவது இ-காமர்ஸ் சைட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இபுக் பப்ளிஷிங். இப்போ இபுக்னா நம்ம வந்து டிஜிட்டல் ஃபார்மேட்ஸில் ஒரு புக் வந்து படிக்கிறது. அது இன்டர்நெட்லேயே உட்காந்து நமக்கு ஒரு புக் படிக்க முடியாது. அதில் மொபைல் ஃபோன் இல்லை லேப்டாப்பை யூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி ஒரு புக்ஸ் வந்து இபுக்னு சொல்லுவாங்க. ஸோ பழைய காலத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு புக் வந்து நமக்கு நல்ல ஒரு புக் கண்டென்ட் எழுத முடியும். ஆனால் அந்த புக் நம்ம எழுதுகிற கண்டென்ட் வந்து அந்த பப்ளிஷர் வந்து ஏதோ ஒரு பப்ளிஷிங் கம்பெனி இருக்கும், அவங்களுக்கு வந்து பார்த்து பிடிச்சா தான் அந்த இது பப்ளிஷ் பண்ண முடியும். இல்லைன்னா நம்மளோட ஐடியா நம்மளோட கண்டென்ட் எல்லாமே அப்படியே வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் இருக்குது, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குன்னா நீங்கள் வந்து அதை வச்சுட்டு ஒரு புக் எழுதுறீங்க. அந்த புக்கு வந்து நீங்களாக ஃப்ரீயாக ஆன்லைனில் பப்ளிஷ் பண்ணுறீங்க. பப்ளிஷ் பண்ணதும் அதெல்லாம் பிடிச்சி யாரெல்லாம் பிடிக்கிறியோ அந்த புக்கு யாரெல்லாம் படிக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பப்ளிஷர் பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு ஒரு டேலண்ட் இருந்தால் நீங்கள் டைரெக்டாகவே எழுதி அதுலேருந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிங்க. நீங்கள் வந்து வேறு யாரை பற்றி எதுவும் வேறு யாரும் அந்த இன்டர்மீடியட்டாக உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ கஸ்டமர்ஸ் தான் டேரெக்டாக உங்களுக்கு ரீடர்ஸ் தான் டேரெக்டாக வந்து உங்களை வந்து ஜட்ஜ் பண்ண போகிறது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா டாப் இபுக் பப்ளிஷிங் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று அமேசானோட கிண்ட்லி ஆப் இருக்குது. அப்புறம் லுலு பப்ளிஷிங் சொல்லிட்டு ஐபுக்ஸ் பப்ளிஷிங், ஸ்மார்ட் வேர்ட்ஸ் பப்ளிஷிங், கோபோ, நோக்கு ப்ரெஸ் அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதில் பெஸ்ட்டு வந்து அமேசான் கிண்ட்லி தான். ஏன்னா அமேசானுக்கு வந்து அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காது, அவ்வளோ யூசர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அமேசான் கிண்ட்லி ரொம்ப டாப் ஆப்ஷன் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பெய்ட் கோர்சஸ்னால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு டாபிக் பற்றி நல்லா எண்ட் டு எண்ட் நமக்கு நல்லா தெரியும். அது ஒரு கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஆகட்டும், இல்லைன்னா ஒரு அக்கௌண்டிங், இல்லைன்னா ஏதாவது ஒரு டாபிக், ஒரு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் அந்த மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ் பற்றி உங்களுக்கு ஏதோ ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறேன்னா அந்த சப்ஜெக்ட் பற்றிட்டு ஒரு கோர்ஸ் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறீங்க. அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரு டாப் வெப்சைட் பார்த்தீங்கன்னா உடமி சொல்லிட்டு வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட் போனங்க எப்படின்னா இந்த மாதிரி இங்கே எல்லாருமே அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கோர்சஸ் வந்து க்ரியேட் பண்ணி இங்கே இந்த வெப்சைட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் பப்ளிஷ் பண்ணுற வீடியோஸ் இல்லைன்னா உங்கள் ட்ரைனிங்ஸ் எல்லாமே யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து 1670 yen, அதாவது ஜாப்பனீஸ் என்ல நான் சொல்லுது. ஆனால் இந்த கோர்ஸ் வந்து அப்டேட் பண்ணிவிட்டு இத்தனை ரிவ்யூ மட்டுமே 32,000 பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 1.5 லட்சம் 2 லட்சம் பேர்கிட்ட இந்த கோர்ஸ் மட்டும் வாங்கியிருப்பாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதம் இல்லை 1.5 மாதம் உட்காந்து கண்டினியூஸாக அந்த வீடியோக்கு தேவையான கண்டென்ட் கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி விட்ருவோம். அப்புறம் லைஃப் லாங் அதுலேருந்து காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கோர்ஸ் யாரெல்லாம் வாங்குறாங்களோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூஸாக காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ஒரு மெத்தடு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் பற்றி நீங்கள் ஒரு கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு இன்னும் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் 1.5 months நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து காசு வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு மெத்தடு. அப்புறம் ஒரு கடைசி ஃபைனல் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி. நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் வந்து 2-3 வீடியோஸில் நான் வந்து ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது உங்ககிட்ட இருக்கிற ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோஸ்லேருந்து அந்த ஃபோட்டோஸ் பிடிச்சவங்க பர்ச்சேஸ் பண்ணி இல்லைன்னா அது பார்த்துட்டு அதுலேருந்து நமக்கு வந்து காசு வர்ற மாதிரி, அதாவது ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபி. இப்போ ஸ்டாக் ஃபோட்டோகிராஃபிக்கு நான் வந்து முன்னாடி வீடியோவில் நான் வந்து கேன்வா சொல்லிட்டு ஒரு வெப்சைட் பற்றி சொன்னோம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் டாப்பாக இருக்கிற வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஷட்டர் ஸ்டாக் வெப்சைட்டு, இல்லைன்னா கெட்டி இமேஜஸ், iStock சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்ஸில் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கிற இமேஜஸ் அப்லோட் பண்ணுறேன். இதெல்லாம் ஒன் டைம் தான். நீங்கள் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட தேவையில்லை. மிச்சம் எல்லாமே அந்த வெப்சைட் பார்த்துவாங்க. லைஃப் லாங் வந்து அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எத்தனை பேர் டவுன்லோட் பண்ணுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மந்த்லி வந்து ரெவன்யூ வந்துகிட்டே இருக்கும்.
ஸோ நான் இதில் ஷேர் பண்ணுற எல்லா மெத்தட்ஸுமே நீங்கள் வந்து இனிஷியலாக உங்களோட கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து நீங்கள் வந்து ஒரு ஒர்க் முடிக்கிறீங்க. அந்த ஒர்க்குக்கு வந்து ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து ரிக்கரிங்காக எல்லா மாதமும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டாபிக் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.